கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தினம்தோறும் அதிகால வேளை இணைந்திருங்கள். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனத்திலே, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புறப்படுங்கள் புறப்படுங்கள், புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும் போதே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வர வேண்டும். எப்படி? புறப்படுங்கள் புறப்படுங்கள், புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். சில இடத்திலே தீட்டான இடமா இருக்கும், அருவருப்பான இடமா இருக்கும், விக்கிரகம் நிறைந்த ஒரு காரியமா இருக்கும். சில இடத்திலே சாபத்திலே உள்ள காரியமா இருக்கும். தெரியும் இது தப்பான இடம், ஆனா அந்த இடத்துக்குள்ளதான் மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய காரியங்களை சொல்ல முடியும். சில இடத்துல இருக்கும்போது சமாதானமே இருக்காது, ஆனா அந்த இடத்துலதான் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வாழ்ந்து அப்படியே போயிட வேண்டியது. ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏன்னு சொல்லி கேட்டா சொல்ல தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சில இடத்திலே தங்கி இருக்கும் போது நீங்க இருக்கிற வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும். இயேசு வந்த வீட்டுல சமாதானம். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதம். இயேசு ஒரு குடும்பத்துல இருக்கும்போது மனமகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா சில தேவையில்லாத ஃப்ரெண்டுகளா இருப்பாங்க. சில ஃப்ரெண்டுகள் அருவருப்பான ஃப்ரெண்டுகளா இருப்பாங்க, அசுத்தமான ஃப்ரெண்டுகளா இருப்பாங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, விபச்சார அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வேசித்தனத்துல இருப்பாங்க, மோக இச்சையில இருப்பாங்க, காம விகாரத்துல இருப்பாங்க. சில ஃப்ரெண்டுகள் நல்ல பொய் பேசி நல்ல லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, பரிதானம் வாங்கிட்டு இருப்பாங்க. சில ஃப்ரெண்டுகள் நல்ல தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. சில ஃப்ரெண்டுகள் நல்ல ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சில ஃப்ரெண்டுகள் இருக்கும்போது இவங்க வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். பிரச்சனை உள்ள நிறைய காரியங்கள் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. வீட்டுல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது. இப்ப என் வாழ்க்கையில நான் அழகா எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரே ஒரு நபர் தான், விக்கிரகத்துல உள்ள ஒரு நபர், அவ்வளவுதான். பல வருஷமா கடைக்கு வரும்போது என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நான் வியாபாரம் பார்க்கறதுனால நிறைய காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லாஸ்ட் அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்துக்காக பணம் கொடுத்து என் வாழ்க்கையில மாந்திரியத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் ஒரு மனுஷன் விக்கிரத்துல இருக்கான், இவங்க மாந்திரியம் பண்றாங்க, இவங்க தவறான நபரு அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறம் கூட நான் மறுபடியும் பழகிட்டே இருந்தேன்.
தேவ எச்சரிப்பு வந்துச்சு. ஊழியக்காரங்க சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, சர்ச்சில் உள்ள மக்கள் சொன்னாங்க, பக்கத்தில் உள்ள தெரிஞ்சவங்க சொன்னாங்க. யார் பேச்சுமே கேட்கல. கடைசியில் நான் ஒரு நாள் நடு ரோட்டுக்கு வந்தேன். நான் நஷ்டப்பட்டேன். நான் வீடு விற்றேன், நகையை விற்றேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சில தேவையில்லாத நபர்கள் கூட இருக்கும்போது, சில தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது, அவங்களோட ஆசீர்வாதத்தை ஃபுல்லா பிசாசு திருடிட்டு போயிட்டு. இப்ப என் வாழ்க்கையில நான் இரக்கம் பார்க்கிற ஒரு குணம் உண்டு. அன்பா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட காரியங்கள் உண்டு. நன்மை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்ட காரியங்கள் உண்டு. நற்கிரியை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய சிநேகம், நம்முடைய கூட இருக்கிறவங்க யாரு என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டு சரியில்லையா, செக் பண்ணி பார்க்கணும். உங்க குடும்பத்துல எல்லாரும் தேவ சித்தத்துல இருக்கீங்களா, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோட பழகிட்டு இருக்கிறீங்க? ஒரு கழுதையும் ஒரு மாடும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் யாரோட பழகிட்டு இருக்காங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம், இன்னொரு பக்கம் பார்த்தா விக்கிரகத்துல போய் நிற்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் தேவனோட வார்த்தை சத்தியத்தை கேட்கிறோம், நீதியை பின்பற்றுன்னு சொல்லி கற்றுக்கொண்டு வரோம். ஆனா அநீதியா வாழ்ற ஜனங்கள்ட்ட போய் பழகுறோம். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு போய் இணைக்கிறான். அவனோட வாழ்க்கையிலே எல்லாமே தோல்வியா மாறுது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை இருளா வாழ்ற ஜனங்களோடு பழகி வம்பா போயிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, விக்கிரத்துல போய், இல்ல இருள்ல போய், இல்ல அசுத்தத்துல போய் சிக்கி கொள்றாங்க. வெளிச்சத்தின் பிள்ளையா மாறினக்கு அப்புறம் நம்ம யார்கிட்ட போய் பழகிட்டு இருக்கோம்? பேலியால் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய்யா வாழிற ஜனங்கள்கிட்ட போய் பழகும் போது நம்மளோட வாழ்க்கையில நிறைய காரியத்திலே ஆசீர்வாத தடை வருது. அப்ப நம்ம பழகிற ஒவ்வொரு நபருமே முக்கியம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தால் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனத்திலே, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் அசுத்தம் என்று சொல்லி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 6 அதிகாரம், அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்படக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கு. அவ்விசுவாசியோடு போய் இணைக்கப்படக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல அவ்விசுவாசியோடு போய் பழகிட்டே இருக்கும்போது அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இப்ப எங்க வாழ்க்கையில சின்ன வயசுல எல்லாம் நாங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்றது எப்பன்னா, ஒரு 95, 96 அந்த மாதிரி ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி சொல்றேன். இப்போ உள்ளதில்லை, 30 வருஷம் முன்னாடி சொல்லுவேன். அப்போ எங்கள் வீட்டில் டிவிலாம் கிடையாது. வேலைக்கு போயிட்டு வருவோம். வேலைக்கு போயிட்டு வந்தக்கப்புறம் பார்த்தா பக்கத்து வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்கும். சில நேரத்தில் அப்படியே மெதுவாக போய் பக்கத்து வீட்டில் போய் அப்படியே வாசல் நின்று படம் பார்த்துட்ருப்போம், இல்லை நாடகம் பார்ப்போம்.
ஏதாவது பார்ப்போம். நான் சொல்கிறது எப்போனா 95, 93, 92 எங்கள் வீட்டில் பார்த்தாங்க. ஓஹோ, நம்ம பையன் பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்கான், படம் பார்க்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு டிவி வாங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் படம் நாடகம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக மொத்தம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன், ஒரு வேதக்காரங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், எதெல்லாம் வெறுக்கணும், எதெல்லாம் தப்பு அப்படி சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சொல்லி தரல. நல்ல சின்ன வயசில் நல்ல படம் பார்க்க, நாடகம் பார்க்க இஷ்டம் போல் இருந்தோம். லாஸ்ட்டு வாழ்க்கையில் என்னாச்சு, எது தப்பு எது கரெக்டுன்னு தெரியாமல் போயிட்டு. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை இழந்து போறாங்க. ஒரு மனுஷன் பொய்யான மாயை பின்பற்றும் போது கிருபையை இழந்து போயிட்டு இருக்கிறான். என் வாழ்க்கையில் ஒரு 1/2 கோடி ரூபாய் நஷ்டம் வந்துச்சு. அந்த 1/2 கோடி நஷ்டத்துக்கு பின்னாடி என்ன இருந்து பார்க்கும்போது, பொய்யான மனுஷன், பொய்யான சத்தம், சீ என்று வெறுக்கூடிய விக்கிரத்தை அதுக்கு பணம் கொடுத்து மனுஷன் பின்னாடி போய் ஜாதகம் பார்த்து கத்தாழத்தை போட்டு எலுமிச்சம்பழம் வச்சு எல்லாம் பண்ணி 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 ஆக மொத்தம் ஒரு நாள் சாபத்துக்குள்ள போய் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திலிருந்து புறப்படணும், எதெல்லாம் தப்பா இருக்கு. 2008 2009 வீடு கட்டினேன். நியூமராலஜி பார்த்தேன், நாள் பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், எல்லாம் போச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கட்டின பாபிலோன். ஒரு மனுஷன் தேவனை கூப்பிடாமல் சொந்தமா எதெல்லாம் செய்யறானோ அதுலெல்லாம் நஷ்டம் வரும். தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தாமல் சொந்தமா போய் எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும். தேவனோட நாம மகிமைப்பட்டால் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வாழ்க்கையிலே அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு ஜெபிக்கும் போது, தேவ சித்தத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை இருக்கும்போது ஆசீர்வாதம். இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், நான் மற்ற நாள் விக்கிரத்துக்கும் போவேன், எல்லா பக்கமும் நான் போவேன், எல்லா இடத்துக்கும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பல இடத்துல வீம்புக்கு வைராக்கியத்துக்கு போற ஆளுக்கெல்லாம் உண்டு. யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் மாட்டாங்க, சத்தியத்தையும் அறிந்து கொள்ள மாட்டாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 வரையே அசுத்தம்னா என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்நிய நுகம், விக்கிரத்துல போய் தலையை உள்ள விட்டு அப்புறம் வாழ்க்கை வம்பா போயிடும். சில வீட்டில் விக்கிரம் தான் இருக்கு, இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு. நிறைய குடும்பத்திலே வீட்டில் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் கடையில் போய் ஒரு கலர் பிரிண்ட் கொடுங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாயில் கலர் பிரிண்ட் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இயேசு உயிரோட இருக்காரு, கலர் பிரிண்ட்லேயோ கிடையாது. இயேசு உயிரோட இருக்காரு. இயேசு உயிரோட இருக்கார் அப்படின்னா அவர் ஆவியா இருக்கிறார், அவர் ஜீவனா இருக்கிறார், அவர் உயிரோட இருக்கிறார். உயிரோட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஒரு சிலை வழிபாடுலையோ ஒரு போட்டோக்குள்ளேயோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தான் யோசித்து பார்க்கணும். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு புறப்படுங்கள். எவ்விடம் விட்டு? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் விட்டு புறப்படுங்கள். சில குடும்பத்திலே தப்புன்னு தெரிஞ்சா கூட மறுபடியும் மறுபடியும் உள்ளேயே போயிட்டு இருப்பாங்க. விக்கிரகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உள்ளேயே போயிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு தெரியும் பிரதர், எங்களுக்கு தெரியும், நாங்க போற தப்புன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நாங்க போயிட்டு இருப்போம். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள்.
அசுத்தமானதை தொடாதிருங்கள். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அசுத்தம், அருவருப்பு, தீட்டு இருக்கிற இடத்திலே இயேசு இருக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், அசுத்தம், அருவருப்பு, தீட்டு இருக்கிற இடத்துல இயேசு இருக்க மாட்டார். விக்கிரத்தை அசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு, விக்கிரத்தை அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு, விக்கிரத்தை தீட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. தீட்டு எங்க இருக்கோ, அருவருப்பு எங்க இருக்கோ, அசுத்தம் எங்க இருக்கோ, அதை சீ என்று வெறுத்து புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். அவ்விடம் விட்டு போங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நான் வியாபாரம் பார்த்த இடத்துல ஒரு சார் வரும்போது சொன்னாங்க, உங்க அப்பா போட்டோ தொங்குடு, உன் வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் எங்க அப்பா போட்டோ இருந்துச்சு. அதை போய் கம்ப்யூட்டரில் மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணி ஒரு லேமினேஷன் பண்ணி அதை கொண்டு வந்து கடையில் போட்டேன். ஃபோட்டோ போட்டேன், 15 நாள் கடை காணாமல் போயிட்டு. எங்கள் அப்பா செத்து 96, ஃபோட்டோ போட்டது 2015, 15 நாள் கடை காணாமல் போயிட்டு. கடையை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கடைக்கு வந்தால் தான் ஆசீர்வதிப்பார். எங்கள் அப்பா ஃபோட்டோ போட்டால் என்ன ஆகும்? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்கள் அப்பா ஃபோட்டோ தொங்குடுப்பா, உன் கடை நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா, எங்கள் அப்பா கடை ஃபோட்டோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அப்பா ஃபோட்டோவை போட்டு உடனே கடையில் போட்டேன். அவ்வளோதான், கடை காணாமல் போயிட்டு. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம சரீரம் மண்ணுக்கு போகுது, நம்ம ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போகுது, நம்ம ஆத்மா இளைப்பாறுது போகுது. நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ள போறாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே எதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கிறோம், எந்த மாதிரி வீணான வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம், எந்த மாதிரி மனுஷனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம், இப்படி நம்ம பல காரியங்கள் யோசித்து பார்க்கலாம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு அசுத்தம் உள்ள கிடக்கு அப்படின்னா அந்த அசுத்தம் இருக்கிற வரையும் ஆசீர்வாதம் இருக்காது. நான் மறுபடியும் சொல்லி தரேன், அசுத்தம் இருக்கிற வரையும் ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் வேணும் என்றால் அங்க விக்கிரகமோ, அசுத்தமோ, அருவருப்போ, தீட்டோ எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசுத்தமும் வச்சுக்கிடுவாங்க, அருவருப்பும் வச்சுக்கிடுவாங்க, தீட்டுள்ளதும் வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் என்னைய உட்காந்து ஆசிரியங்க ஆசிரியன்னு சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வரைய அழகா எழுதப்பட்டிருக்கு. அதுல 5 பாயிண்ட் இருக்கு. அந்த 5 பாயிண்ட் நான் வாசிக்கேன். ஒருவேளை உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியை பின்பற்றணும். அநீதிக்கு சம்பந்தம் ஏது? இன்னைக்கு விக்கிரத்துல போய் நிறைய குடும்பத்துல சிக்கி கொள்றாங்க. அநீதியில போய் சம்பந்தம் கலந்து அவனோட வாழ்க்கையிலே முடிவு எப்படி இருக்கும்? சில நேரத்துல நம்ம யோசித்து பார்க்கணும். அநீதியா வாழ்ற ஜனங்கள்கிட்ட போய் சம்பந்தம் கலந்தால் அங்க இயேசு கூட இருப்பாரா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? 2வது சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 3வது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
இன்னைக்கு சில குடும்பத்துல சம்பந்தம் எங்க போய் கலந்து கொள்றாங்க, எங்க போய் ஐக்கியமா இருக்காங்க? தேவனுடைய ஆலயத்துக்கும் போறாங்க, விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம். சம்பந்தம் ஏது என்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல நம்ம சம்பந்தம் கலந்து கொள்றோம், அதை நம்ம தான் ஆழமாக அறிந்து கொள்ளணும். அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். அசுத்தமா இருக்கா, அதை விட்டுட்டு ஓடிடணும். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க, தேவனுக்காக வாழிற ஜனங்கள், தேவ சித்தத்துக்குள்ள வாழிற ஜனங்கள், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள், இன்னைக்கு நம்மளுடைய ஐக்கியம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்மளுடைய கூட இருக்கிறவங்க, நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், இப்படி நிறைய காரியங்களை நம்ம யோசித்து தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பேசுறோம், எல்லா தேசத்துக்குள்ளயுமே எல்லா ஜனங்களும் இணைந்திருக்கிறீங்க. அதனால கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது உங்க இதயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். முதல்ல அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானோடு இருக்கும்போது ஆசீர்வாதம். அதே நேரத்தில் பேலியால் பொய்யா வாழிற ஜனங்கள்கிட்ட போய் சம்பந்தம் கலந்து, அதுக்கப்புறம் அங்குள்ள போய் சாப்பிட்டு, அப்புறம் அங்கே இருந்து சில பிரச்சனையை கொண்டு வந்து, அப்புறம் என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த வியாதி, அப்புறம் ஒவ்வொரு இடமா போயிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டதுனால சொல்ல முடியும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டிருக்கேன். உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன், வியாதியில் இருந்திருக்கேன், மரண படுக்கையில் இருந்திருக்கேன், மரண தருவாயில் இருந்திருக்கேன், விக்கிரகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன், மனுஷனை நம்பி ஏமாந்துருக்கேன், என்னை ஏமாத்திருக்காங்க. பரவாயில்ல, என்னை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய முடிவு சற்று வித்தியாசமாக இருக்கும். அதை நானே பார்த்துருக்கேன். ஏன்னா மாந்திரியம் பண்ணினாங்க. அந்த முடிவு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாண்டு கொண்டு செத்து போயிட்டாங்க. நாண்டு கொண்டு செத்து போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டில் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்களுக்கு தேவன் எவ்வளவு கிஃப்ட் கொடுப்பாரு. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். சில வசனம்லாம் கேட்கும்போது உங்க இதயத்துக்குள்ள அந்த வசனம் ஆழமா பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். சும்மா கடமைக்கு, சும்மா காலங்காத்தாலே அப்படிலாம் வந்து செட் ஆகாது. சில குடும்பத்துலாம் இந்த காதுல கேட்டு அந்த காதுல மறந்து போயிடுவாங்க. அதுவும் செட் ஆகாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்திருக்கேன். அந்த வசனத்தின்படி அர்ப்பணிக்கும் போது வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நீங்கள் வித்தியாசமானவர்கள். எப்போ நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய கூட இருக்கிற நபர் யாரு? என் கூட ஒரே ஒரு நபர் தான்ப்பா இருந்தாங்க. 55 லட்சத்தை காணும், 1/2 கோடியே காணும். நடு ரோட்டுக்கு வந்தேன். கூட ஒரே ஒரு நபர் தான். ஏமாத்துனாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா நல்லா வாழவே இல்லை, செத்து போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை யாராவது ஏமாத்துறாங்களா, அவனுடைய முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால், தேவ ஆவியினால நடத்தப்பட்டால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால், தேவ சித்தத்துக்குள்ள இருந்தால், கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தால், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால், வேத வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தால்,
கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால், அன்பு நிறைந்த ஒரு பாத்திரமா இருந்தால், உங்க வாழ்க்கை எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதம் உயர்த்துவார். ரவிராஜா உயர்த்தினார். எப்ப தெரியுமா? வேதத்தை நேசித்தேன், கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். சில குடும்பத்திலே நம்மளை யாராவது ஏமாத்துறாங்களா? கர்த்தர் பிரியம் இல்லாமல் ஏதாவது காரியம் இருக்கா? புறப்பட்டு போக வேண்டிய காரியம் இருக்கா? அவ்விடம் விட்டு புறப்படுங்கள் என்கிறார். அவ்விடம் விட்டு புறப்பட்டு போங்கள். எவ்விடம் விட்டு? ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறீங்கப்பா, எங்கப்பா போக முடியும்? யோசித்து பாருங்களேன். அவ்விடம் விட்டு புறப்படுங்கள் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாத ஆள்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத நபரா இருக்கும். சில வாலிப பையங்களாம் தேவையில்லாம யார்கிட்டயா பழகி லாஸ்ட் பார்த்தா மதுபானத்துல போய் இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்துல போய் இருப்பாங்க, சிகரெட் அடிக்க போவாங்க, அப்புறம் புகையில போட போவாங்க. சில குடும்பத்துல விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்வாங்க, வேசித்தனத்துல போய் சிக்கி கொள்வாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? அவ்விடம் விட்டு புறப்படாம இருக்கும்போது அந்த பிசாசு தொடுது. இது தீட்டு, இது அசுத்தம், இது அருவருப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போய் நிக்கிறது, அங்க போய் அப்படியே மெதுவா அப்படியே 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 பேசுறது, அதெல்லாம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? நானே இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமான இடத்துல இருக்கும்போது தானே ஆசீர்வாதம். நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால கால வேளையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்திலே ஒரு குடும்பம் இருக்குமானால், அது ஒரு வீடா இருக்கலாம், அது ஒரு ஊரா இருக்கலாம், அது ஒரு தேசமா இருக்கலாம். சில இடத்துல தேவன் புறப்பட்டு போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. எங்க வாழ்க்கையிலே அடிக்கடி ஜெபிக்கும் போது அழகா வெளிப்படுத்தி இந்த இடத்துக்கு புறப்பட்டு போ அப்படிம்பாரு. புறப்பட்டு போயிடுவோம். அந்த இடத்துல எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் புறப்பட்டு போ அப்படிம்பாரு. மறுபடியும் கிளம்பி போயிடுவோம். மறுபடியும் வேற இடத்துல இருக்கும்போது மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். புறப்பட்டு போ அப்படிம்பாரு. புறப்பட்டு போயிடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இதனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து பாருங்க. என் வாழ்க்கையில கர்த்தருக்காக புறப்பட்டு போகணும்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல கஷ்டப்படும் போது சொந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி மிஷினரியா புறப்படும் சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் சர்ச்சில் ஒரு கோயில் குட்டியார் வேலை கிடைச்சது. உடனே நைட்டு பஸ் ஏறிட்டேன். காலையில பார்க்கறதுக்குள்ள அழகா ஒரு தரிசனம் கொடுத்தாரு. தலையிலிருந்து அப்படியே உச்சங்கால் வரைய அப்படியே அபிஷேகத்துல நிரப்பிட்டார். அன்னைக்கு தான் நான் ஊழியத்துக்கு வரேன். முதல் நாள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாவே அபிஷேகம் பண்ணிட்டார். சர்ச்சுக்குள்ள வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணிட்டார். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, புறப்பட்டு போகும்போதே அபிஷேகம் பண்ணிட்டாரு. நீங்க தேவனுக்காக புறப்படுறீங்களா, உங்க மேல அபிஷேகம் பண்ணுவார். தேவனுக்காக நீங்க வாழ போறீங்களா, உங்களை அபிஷேகம் பண்ணுவார். தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களா, உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இது தப்பு பிரதர், நான் தப்பா தான் இருக்கேன், இனிமேல் நான் மனம் திரும்பி வாழ்றேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறீங்களா, உங்களை அபிஷேகம் பண்ணுவார். எல்லாரும் நினைப்பாங்க, என்னை அபிஷேகம் பண்ண மாட்டாரா அப்படின்னு நினைப்பாங்க. என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையினாலே அழகா அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கர்த்தரை விட்டு எப்படிலாம் தள்ளி போனேன், தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துவேன். நான் இந்த காரியத்தில் உங்களை விட்டு தள்ளி போயிட்டோம்லப்பா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா, என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு காரியத்திலிருந்து மனம் திரும்பும் போது நம்மளை வேறு பிரித்து அபிஷேகம் பண்றார்.
ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வாழ்ற வாழ்க்கை தப்பு அப்படின்னு சொல்லி மனம் திரும்பும்போது, அந்த விஷயத்துல நான் வெளியில வரும்போது, அவிட விட்டு நான் புறப்பட்டு வரும்போது என்னை தேவன் அபிஷேகம் பண்றாரு. இதே போலதான் உங்க வாழ்க்கையிலுமே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கோ, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவ்விடம் விட்டு நீங்க புறப்பட்டு வெளியில வரும்போதுதான் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அதனால நம்ம வசனத்தை நம்ம கேட்கும்போது நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த வசனத்து மூலியமாக ஏன் கூட நீங்க என்னப்பா பேசுறீங்க, நான் எந்த காரியத்துல புறப்பட்டு வரணும், எந்த காரியத்துல நான் புறப்பட்டு போகணும், அவ்விடம் விட்டு புறப்பட்டு போங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அது எவ்விடம்பா? நான் 24 மணி நேரம் வாழ்க்கையில நான் தேவையில்லாம எங்கேயோ நின்றுட்டேனா, தேவையில்லாம எங்கேயோ உட்காந்துட்டேனா, தேவையில்லாம யார்கிட்டயோ பேசுறேனா, என் கூட இருக்கிற நபர் யாரு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கணக்கு பார்த்தாச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே அது விக்கிரகமா, அது அசுத்தமா, அது அருவருப்பான காரியமா, இல்லை கர்த்தரை விட்டு தள்ளி போற தேவையில்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா, எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே ஆசைப்படுவீங்க. எப்படி ஆசைப்படுவீங்க அப்படின்னா, உண்மையா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஆனால் பல சூழ்நிலையிலே போராட்டம், பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும், நிம்மதி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா புலம்பிட்டு இருப்பாங்க, ஐயோ அப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. இப்போ நான்லாம் என் வாழ்க்கையில் நான் நிறைய காரியத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லித்தரேன் அப்படின்னா, 24 மணி நேரம் பரலோகத்தில் தேவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பரலோகத்தில் தேவன் உங்க மேல அவ்வளோ அன்பா இருக்காரு, உங்க மேல இரக்கமா இருக்காரு. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நமக்காக சொந்த குமாரனை தந்திருக்கிறார். நம்ம மேல எவ்வளவு அன்பு, கல்வாரி அன்பினாலே நிரப்புகிறார். சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். அதிகால வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்கு? அசுத்தமானதை தொடாதிருங்கள். 2 பாயிண்ட் சொன்னாரு. அவ்விடம் விட்டு புறப்பட்டு போங்க, அசுத்தமானதை தொடாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்களாம் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறீங்க. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா, உங்க இதயத்துக்குள்ள தேவையில்லாம எந்த ஒரு காரியமும் வரக்கூடாது. நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்த்தாலே போதும். என் வாழ்க்கையிலே ஒரு வசனம் வாசிக்கும் போது என் வாழ்க்கையில் இன்னும் எதுலெல்லாம் சீர் பொருந்தலாம், இன்னும் எதுலெல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் யோசித்து பார்ப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நான் ஆவியில வளரணும், ஆவியில வளரணும், ஆவியில வளரணும்னு சொல்லி டெய்லி யோசிப்பாங்க. ஆனா நம்ம கையில இந்த செல்போன் இருக்கு, அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம நல்லதுதான் உள்ள பார்க்க போவோம். ஆனா அங்க டக்குன்னு ஒண்ணு வரும். அது தேவையில்லாத வீடியோவா இருக்கலாம், தேவையில்லாத எதுனாலும் இருக்கலாம். நிறைய குடும்பத்துல வேற வேற வெப்சைட்ல போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அதுல ஏதாவது தவறான காரியம் இருந்தால் அதுல இருந்து கூட நீங்க புறப்பட்டு வெளியில வரணும். அது அசுத்தம் தெரியுதா, அருவருப்பு இருக்கா, தீட்டு இருக்கா, அதுல இருந்து கூட வெளியே வரணும். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு புறப்படுங்கள். அது எவ்விடம் என்று நம்ம தான் யோசித்து பார்க்கணும். அசுத்தமான தொடாதீங்க அப்படிங்கிற. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. நான் சர்ச்சில் இருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன். ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது வீட்டில் பிள்ளை எல்லாம் இருக்கு. அவங்க பேசாம சந்தோஷமா படுத்து எழுந்து நல்லா படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு சொல்லி கேட்கும்போது நான் வருவேன் அப்படிம்பாங்க, அவ்வளோதான். ஆனால் வீட்டில் தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, நிம்மதி இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை தேடுகிறதே கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கு? இஷ்டம் போல வாழணும்னு ஆசைப்படுறாங்க, இஷ்டம் போல பாவத்தில் சொல்லி ஆசைப்படுறாங்க, இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல. அதில் எத்தனை அசுத்தம் உள்ள வருது, எத்தனை அருவருப்பு உள்ள வருது, எத்தனை தீட்டான காரியம் உள்ள வருது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எத்தனை காரியம் உள்ள வருது. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் வேணும் 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 சொல்லி ஆசைப்படுறான். என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும் நிறைவேறணும் சொல்லி ஆசைப்படுறான். என் வாழ்க்கையில என் கூட இயேசு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறான். எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறான். எனக்கு பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி ஆசைப்படுறான். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சு சொல்லி ஆசைப்படுறான். ஆனால் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எத்தனை காரியம் இருக்கு. ஒரு டைரி எடுத்து எழுதி பாருங்க. என் வாழ்க்கையில எதெல்லாம் தொடருது, என் வாழ்க்கையில எந்த பாவம் தொடருது. சில குடும்பத்திலே கோபம் தொடருமா இருக்கும், சில குடும்பத்திலே மோக இச்சை தொடரும், சில குடும்பத்திலே துர்க்கிரியை தொடரும், சில குடும்பத்திலே லஞ்சம் வாங்கு தொடரும், சில குடும்பத்திலே பொறாமை தொடரும், சில குடும்பத்திலே பெருமை தொடரும், சில குடும்பத்திலே பொருளாசை தொடரும், சில குடும்பத்திலே விக்கிரகம் தொடரும், சில குடும்பத்திலே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும், சில குடும்பத்துல தேவையில்லாம பேசுறது தொடரும், சில குடும்பத்துல தேவையில்லாம பார்க்கறது தொடரும், சில குடும்பத்துல தேவையில்லாத சிந்தனைகள் அது தொடரும், சில குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டை போடுவாங்க, அங்க பார்த்தா தேவையில்லாம பழைய காரியங்களை சொல்லி சொல்லி சண்டை போடுவாங்க, அது தொடரும். எதிலெல்லாம் விட்டு புறப்பட்டு வெளியில வரணும்? புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு புறப்படுங்கள். நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியம் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்ம சிக்கி கொள்றோமா? சில குடும்பத்திலே இந்த வைராக்கியம் இருக்கு, அதை வச்சு ஒரு 1000 ரூபா வாங்க முடியுமா? முடியாது. அந்த வைராக்கியத்தை ஒரு 30 வருஷமா இதயத்துக்குள்ளே வச்சிருப்பாங்க, இதயத்துக்குள்ளே கசப்பு வச்சிருப்பாங்க, வெறுப்பு வச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தா நிம்மதியே இருக்காது. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் காலை வேளையிலே ஒருவேளை செய்தி கேட்கலாம், ஒருவேளை இதயத்திலே உடைக்கப்பட்ட நிலைமை இருக்கலாம், வசனத்தின் மூலியமா உங்க கூட பேசி இருக்கலாம், தேவ ஆவியான உங்களோடு இடைப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆனா இவ்வளவும் தெரிஞ்சிட்டு, பிரதர் அந்த ஒன்றை மட்டும் என்னால விட முடியல பிரதர், நீங்க சொல்லும்போது எனக்கு குத்தப்பட்ட நிலைமையில இருக்கு பிரதர், அதை ஒன்றை மட்டும் நான் இப்போ மனம் திரும்பல பிரதர், நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மனம் திரும்புறேன்னு அப்படின்னு ஒருவேளை யாராவது இருந்தால், அப்புறம் தேவ எச்சரிப்பு வந்துடும், அப்புறம் தண்டனைக்குள்ள போயிருவீங்க. தேவன் அன்பா சொல்லும் போது மனம் திரும்பிடணும். கர்த்தருடைய ஆவியான திட்டமா பேசும்போது மனம் திரும்பிடணும். தேவன் அருளிய அப்பம், கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வருதா, எச்சரிப்பு வருதா, மனம் திரும்ப சொல்றாரா, உங்களை ஆசீர்வதிக்கணும் விரும்புறாரு. நீங்க கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறீங்க, அந்த ஒன்றை மட்டும் யோசித்து பாருங்க. மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கேன், கர்த்தருடைய ஆவிய திட்டமா சில குடும்பத்தில் பேசிட்டு இருக்காரு. நீங்க கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு அந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா, தேவையில்லாத நட்பு வேணுமா, தேவையில்லாத அந்த அசுத்தமான ஒரு பாவம் வேணுமா? அதனுடைய முடிவு என்ன? மரணம். இன்னைக்கு மனம் திரும்ப அர்ப்பணித்தால் உங்க குடும்பம் மறுபடியும் கட்டப்படும், உங்க வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும், பிரிந்து போன குடும்பம் கட்டப்படும். கர்த்தர் அழகா திட்டமா பேசிட்டு இருக்காரு.
கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். ஐயா, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எப்போ? அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். சுத்திகரிச்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். சில குடும்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் இயேசு ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பாவத்திலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பைபிள் வாசித்தது இல்லை. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அசுத்தம் தெரிஞ்சிட்டலாப்பா, பாவம் தெரிஞ்சிட்டல, இது தப்புன்னு தெரிஞ்சிட்டல, இதை விட்டு வெளியில வாயேன். அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். புறப்பட்டு வெளியில வா அப்படிங்கிற. புறப்பட்டு வெளியில வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். நான் புறப்படவே மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்களேன். நான் சொல்றது உண்மையா பொய்யா? அதனால கால வேளையில இணைந்திருக்கிறது பெருசு கிடையாது. இவ்வளவு நேரம் செய்தி கேட்க பெருசு கிடையாது. நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்திலே புறப்பட்டு வெளியில வரணும். அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். புறப்படாம எப்படி சுத்திகரிக்க முடியும்? காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே காலை கடமை அப்படிம்பாங்க. அது பல்லு தைக்கிறதுல இருந்து ரீஃப்ரெஷ் ஆறதுல இருந்து எல்லாமே வந்துடும். அந்தந்த இடத்துல போய் நின்று அந்தந்த வேலை செய்யணும். அப்பந்தான் நம்ம ரீஃப்ரெஷ் ஆக முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மனுஷன் வளரணுமா, அதன் நடுவில் இருந்து அசுத்தமான காரியத்திலிருந்து நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். அவ்விடம் விட்டு புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல இன்னும் அடம் பிடிக்கிறீங்க. அதான் செய்தி முடிய மாட்டேங்குது. அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுக்கிறார். சில குடும்பத்திலே மனம் திரும்ப இன்னும் விருப்பம் வரல. இன்னும் துணிகரம் உள்ள இருக்கு. இன்னும் கடினமான இதயம் உள்ள இருக்கு. இன்னும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கர்த்தருடைய ஆவியான திட்டமா பேசுறாரு. சில குடும்பத்துல இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறீங்க. காலை வேளையில பிரச்சனை சால்வ் ஆகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதை மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க. புறப்பட வேண்டிய காரியத்தை புறப்பட்டா மட்டும்தான், அது நடுவில் இருந்து புறப்பட்டா மட்டும்தான் முதல்ல சுத்திகரிப்பு, அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். சுத்திகரிச்சா மட்டும்தான் பாத்திரத்தை நிரப்ப முடியும். பழைய சுபாவம் தொடருதா, பழைய மாம்சக்கிரியை தொடருதா, ஜென்ம சுபாவம் தொடருதா, துர்க்கிரியை தொடருதா, அருவருப்பான காரியம் தொடருதா, அசுத்தமான காரியம் தொடருதா? எங்க தொடருது? அந்த வேறு அழிக்கப்படணும். அந்த வேறு உள்ள வரும்போது அது சாபமா மாறிட்டு இருக்கு. சில குடும்பத்துல திட்டமாக ஆவியா பேசி கொண்டிருக்கிறார். பல நாள் கேள்வி கேட்டீங்களா? தேவனோட சமூகத்துல காத்திருந்து, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா, என் குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்குன்னு சொல்லி கேட்டீங்களா? கர்த்தருடைய ஆவியா திட்டமா பேசிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காரியம் உங்களுக்கு தெரியும்ல. சில குடும்பத்துல உங்க கூட பேசியிருக்காருல, அர்ப்பணிப்பீங்களா? இனிமேல் நான் உமக்காக வாழுவேன்ப்பா அப்படி கேட்பீங்களா? நீங்க அப்படி கேட்டா மட்டும்தான் சுத்திகரிப்பு. நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா அப்ப அப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா சில குடும்பத்துல கடினம், இன்னும் கடினமா இருக்கு, இன்னும் வைராக்கியமா இருக்கிறீங்க. வேண்டாம். இந்த நாள்ல மனம் திரும்பிடுங்க. இந்த நாள்ல மனம் திரும்பினாத ரட்சிப்பு. இது மனம் திரும்புற காலம், இது கிருபையின் காலம், இது அனுகிரக காலம். தேவனுடைய இரக்கம் இருக்கும் போதே மனம் திரும்பிடணும். தேவன் எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தார், பல முறை எச்சரிப்பு கொடுத்தார். அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். ஏதோ ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய ஆவியான திட்டமா மறுபடியும் பேசுறாரு.
வெளியில வா அப்படிங்கிறாரு. வெளியில வந்தா மட்டும்தான் கர்த்தர் இந்த நாள் இவனை மீட்டு எடுப்பார். மறுபடியும் சொல்கிறார், மகளே மகனே, எந்தெந்த குடும்பத்துக்குள்ள சத்தம் வருதோ இந்த நாளிலே உன்னை புறப்பட சொல்கிறார். அது நடுவில் புறப்பட்டு உன்னை சுத்திகரி என்று சொல்கிறார். திட்டமா சொல்கிறார். இதோ இந்த நாளிலும் நீ மனம் திரும்ப அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சுத்திகரிப்பார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே சுத்திகரிக்கிறதுக்காக விசேஷமா பேசி கொண்டிருக்கிறார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் இந்த நாள் முதல் கொண்டு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கேட்பீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் போடுவீங்களா? உங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் போடுங்க. அப்படியே முழங்கால் போடுங்க. கண்கள் மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம்ப்பா. கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. எங்க கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா. அது நாள் பார்க்குற காரியமா இருக்கலாம், விக்கிர வழிபாடா இருக்கலாம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், தேவையில்லாத தொடர்பா இருக்கலாம், தேவையில்லாத பார்வையா இருக்கலாம், தேவையில்லாத சிந்தனையா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், பொருளாசையா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுனாலும் இருக்கலாம்ப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திப்பீங்களா? உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீங்களா? கர்த்தர் தொடுவீங்களா? ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடுவீங்களாப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ, மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். 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 சுத்திகரிப்பின் ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்தெந்த குடும்பத்துல அநியாயமா சம்பாதிச்சாங்களோ, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாங்களோ, திருட்டுத்தனமா ஏமாத்தி கொள்ளையடித்து எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த பாவ அடிமையிலே வாழ்ந்தாங்களோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னிக்க வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னிக்க வேண்டும். லிபோ ஷபதனமா ரஹரது ரபா துலபல ஹரதனி ஷதனி மரது ரபலா ரிபா பாபா ரது ரபலா ஹரது ரபலா. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே என்று சொன்னீங்க ராஜா. ரிபா துலப ரபு ஷபதலபல ஹரது ரிபா லாபா தன துனா மால ரத நம ரது ரபோ துரு ஷபா லாபா துனா மால ஹரது ரபலா Riga dula bala haradu, Raba dula bala haradu rabala, Riga bala harabala horadu, Rabadana maradu, Rabu shabadana maraharadu, Reba lahadana maradana maradu, Radu namarahadene me, dine sibala, Shiba baba hadu rabala, Ragadula bala haradu, Shiba haduna malaharadu, Shiba hoduna marakata tata rabala. Duhabara durabala, Riba Baba Duna, Ladu Laba Shabaduna Malaharadu, Sheba Kata Tataro, La Tata Rabala, Li Papa Raduna Shantoto Rabala, Dune Sibilihi Bilaharadu, She Kabauduni Hantuta Rabala, Liba Kabudu Bikedna, Rama Hadana Malaharadu, Rabu Shabala Hadana Malaharadu, Rikata Shalakoroduni Kantoto Rabala, Lapata Tata Rabala, Lima Kata Tatar Shantata Lama Kabudu Bikedna. Ramahalahorαδini Mara Kata Tarabala, Rabu Shava Kabud Bekeduna, Lima Kata Tatarabala, Lapo Toro Shanto Torabala, Ridunima Sivala Harabila Haradu, Shiba Kabud Bekeduna, Rihadana Maru Shantatalaba Kabud Bekeduna, Ripa Kata Rashanto Torabala, La Tatanama Kabud Bekeduna, Lima Kara, Labu Shantataraba Kabud Bekeduna, Riba Kabud Bekeduna, Ladana Maru Shantatalaba Kabud Bekeduna, Yesu Suratam Stodram, 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 Yesu Suratam Sagala Pavan Niki Suterikum. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ
உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் என்று பேசுனீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தீரோம். உன்னை களிமண் என்று நினைவு கொண்டீங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை தேவனுடைய பிள்ளையா மாத்துனீங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திச்சிருங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கண்ணீரை துடைச்சிருங்க, சாபத்தை நீக்கிருங்க, பாவத்தை மன்னிச்சிருங்க, அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, மீறுதலை மன்னிச்சிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்திலே துரோகம் பண்ணாங்களோ, துன்மார்க்கமா வாழ்ந்தாங்களோ, துரோகியா இருந்தாங்களோ, அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. எங்களை தாழ்த்திருப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா மெய்யான தெய்வம். கர்த்தரே தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பாதபடியில் வருகிறோம்ப்பா. ஜீவாதிபதியானவரே, எங்களுக்கு கிருபையின் பலியா வெளிப்பட்டவரே, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டவரே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் எழுதப்பட்டிருக்குப்பா. சிலுவையில சின்ன ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. சிலுவையில வெற்றி சேர்ந்தீங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீங்களா? தடையை நீக்கி தருவீங்களா? எல்லாவற்றையும் மன்னிப்பீங்களாப்பா? உங்க பாதத்தில் வருகிறோம். உங்க பாதத்தில் வருகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பரலோகத்துல தேவன் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னிச்சு சுகம் தாங்க, பலன் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க, சமாதானத்தை கட்டுங்க, சந்தோஷத்தை கட்டுங்க, ஆரோக்கியத்தை கட்டுங்க, விடுதலை தாங்க, ஆசீர்வதிங்க. புது அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க, உங்க வல்லமையினால் நிரப்புங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியினாலே அப்பா விசேஷமாக உங்க பிள்ளைகளை சந்திங்கப்பா. நித்திய ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. மகிமையின் ஆவியான இறங்கி வாங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உன்னுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே அவசர சீச்சல மரண தருவாயில இருக்கிறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளை தொடணும், தொடணும், தொடணும். என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும். தூனிஷான் தோட்டோ ரபா கவுதுபிக்கணும். சில குடும்பத்துல முடக்கவாதத்துல படுத்த நிலைமை, படுக்கையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு சத்துரு கிரியை அழிக்கப்படட்டும்ப்பா. எந்த இடத்துல முடங்கி கிடக்குறாங்களோ, மரண கிரியைகள், சாப கட்டுகள், தலைமுறை கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். தலைமுறை தலைமுறையா வரக்கூடிய எல்லா சாப கட்டுகள் எல்லாம் என் இயேசு ராஜா சிலுவையில சுமந்தீங்கப்பா. மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படும் எழுதிபடி நியாயப்பிரமாண சாபத்தை எல்லாம் அப்பா சிலுவையில சுமந்தீங்கப்பா. எங்களுக்காக தானப்பா, எங்களுக்காக தானப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும், எல்லா ஆத்துமா என்னுடையது என்று சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் மனம் திரும்ப அர்ப்பணித்தாங்களோ அவங்க எல்லாருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திச்ச கிருபைக்கா நன்றி, தொட்ட கிருபைக்கா நன்றி. தேவன் அருளியே அப்போ மினிஸ்டர் நம்முடைய கரத்துல அப்படின்றோம். அப்புரோஜமான ஊழியக்காரன்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். அது பிதாவின் சித்தம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னீங்கப்பா. நீதிமான்கள் அல்ல பாவிகளே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. லிதுனிஷான் தோட்டோரா பலபலகிறது. சில குடும்பத்திலே அப்பா படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. தேவ கிருபையினாலே தேவபக்தினால் நிரப்புங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணுங்கப்பா. எங்க வாழ்க்கையில இருக்க குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா.
நீங்கள் மன்னிச்சா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. சிங்காசனத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் வீடு கட்டுறாங்க, தடையை நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக ஜெபிக்கிறங்க, தடையெல்லாம் நீக்கிருங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க, நல்ல குடும்பமாக தாங்க. சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மாற்றி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. ரிது ஷபதன மலஹரது நிஷான் தொட்டர பலஹரது. வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பணும். வாலிப பையங்க கர்த்தருக்காக எழும்பணும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக எழும்பணும். மிஷினரிமாரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேசத்திலே எல்லா தேசத்தில் உள்ள எல்லா மிஷினரிமார்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். அதிகாலையில் இணைந்திருக்காங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. 1000 தலைமுறைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பதனிக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி உங்கள் பிள்ளைகளை தொடுங்க. கற்பதனியை தொடுங்கப்பா. சந்ததி ஆசிரியர்களை தொடுங்கப்பா. டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, குடும்பத்தில் எல்லாரும் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. கற்பத்தினி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் கலந்துட்டு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் பிரிவினை, பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழணும். சில குடும்பத்தில் ஜெயிலில் இருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் சொல்லி பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. கர்த்தர் மனம் இறங்கி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் இடம் பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து தாங்க. கால வேளையிலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு அதிகமாக உண்டாகட்டும். வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். விவசாயிகள் ஜெபிக்கிறாங்க, காலவேளையில் போட்டில் போடுறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். உங்கள் பிள்ளையோட கற்று கொடுங்க. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேற வேற நாட்டில் இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும். இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசேஷமா புது கிருபினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தினால் மூடுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க. சத்துருவங்களோட அபிஷேகம் நிரப்புங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் தங்க. கல்லான இதயத்தை எடுத்து போடுங்க. சரியான இதயத்தை தங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. கிறிஸ்துவுக்காக அப்ப நாங்கள் வாழணும். எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமாக மாறட்டும். எங்கள் உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமாக மாறட்டும். எங்கள் சிந்தனை கிறிஸ்துவ என்னப்பட்டு எங்கள் கண்களில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தர் பிரியமில்லாமல் எதுவும் நாங்கள் பார்க்கக்கூடாது. உமக்கு பிரியமில்லா எந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலைடைங்க. சிறு பிள்ளை முதல் கொண்ட முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். இந்த நாளிலும் கர்த்தர் பிரியமானபடி வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல எக்ஸாம்பிள் இருக்கிற கிருபை செய்யுங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்த எல்லா குடும்பமும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையாக வாழித ஜனமாக இருக்கணும், நீதியை பின்பற்றணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், அன்பு கூறணும், கற்பனை கை கொள்ளணும், கட்டளை கீழ்ப்படிந்து அந்த கிருபை தாங்க. கர்த்தருடைய வருகைகளை நாங்கள் மறுரூபமாக்கப்படணும். ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கணும். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ள பிள்ளைகளாக இருக்கணும். கிறிஸ்து தான் இப்போ எங்கள் பங்கு. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.